நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மயில் ஒரு பக்கம் மயக்கத்தில் இருக்கிற இந்த சமயத்தில் மயில கண்ணு முடிச்சு பார்த்துடுறாங்க. என்னடா நம்ம மயக்கத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு மயிலுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு. உடனே வீட்டில் யாரும் இல்லை. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு சாமி இங்கேருந்து தப்பிச்சு எங்கன்னா போயிடும்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல எழுந்து போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. டோர் லாகில் இருக்கு. இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பதட்டம், அதே சமயத்தில் பயம். ஐயோ கடவுளே யாரா நம்மள பிடிச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. அப்புறம் ஜன்னல் வழியா பார்த்தா கரெக்டா ஒரு ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸ் வழியா அழகா தூந்து இவங்க வெளியே போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பெரிய ஓட்டை தான் இருக்கு. அழகா மயில் முடிஞ்ச வரைக்கும் அதில் அப்படியே தட்டு தடமாறி ஒல்லியாக்கிறதுக்காக லைட்டா அவன் தலைமாட்டுது. அசாத கீழே இழு பண்ணி கீழே தொப்புன்னு விடுறாங்க. காலில் ஒரு பக்கம் அடிபட்டுருது. ஐயோ என்னடா அந்த குழந்தைக்கு இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அம்மானு கத்தலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கத்தனா திடீர்னு எங்கன்னா வந்து பிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அசாத நைஸா அப்படியே சும்மா இந்த பூனை எப்படி திருட்டு பூனை வந்து பால் குடிக்கும் அந்த மாதிரி திருட்டு போன மாதிரி நைஸா நழுவிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அவங்க போற வேகத்துல முன்னாடி லாரி வந்தாலும் தெரியாது, ட்ரெயின் வந்தாலும் தெரியாது, ஏரோப்ளானே வந்தாலும் தெரியாது, அந்த வேகத்தில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு கார் அட்டை வந்துடுது. யாருதுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லி தான். அதில் போய் பட்டுன்னு ஒரு அடி. உடனே அவங்க கண் முழிச்சிடுறாங்க. உடனே பார்த்தா விஜய்க்கு மல்லிக்கு ஷாக்கு. அவங்க பிரேக்கை போட்டு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இடிச்சு கீழே வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் அடிபட்டுறது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓடுறாங்க. ஒரு பக்கம் அந்த வீட்டுக்கு வந்து திடீர்னு அவங்க வந்து பார்க்குறாங்க, அவளை காணோம். ஐயோ அந்த பொண்ணு எங்கே போச்சு, என்னாச்சு, அந்த பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு தேடல் ஒரு பக்கம் அதிகமாயிருச்சு. மயிலை காணணும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் தேடுறாங்க. திடீர்னு விஜய் ஏத்தின்னு போகிறத பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஐயா சார் எங்கள் வீட்டில் இந்த பொண்ணு இந்த காரில் வந்து அடிபட்டாலா, அவளை நாங்கள் தூக்கின்னு ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், நாங்கள் பார்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணுக்கு நாங்கள் தான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிட்டை போடுறாங்க. அதுல இருந்து விஜய்க்கு தெரிய வந்துருச்சு, ஓஹோ நானா இதுதான் விஷயமா, சரி வாங்க சார் ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு அவரே கார்லேயே கூட்டின்னு போறோம்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கிட்ட சொல்ல அவங்க இதுன்னு ஐயோ சார் நாங்கள் பார்த்துறோம் சார், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டிட்டு போயிடும், நீங்கள் நின்று காப்பாற்றுறது ரொம்ப நன்றி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் இதை பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறேன். தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எனக்கு இந்த பணம் கொடுங்க நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல கழுத்து மேலே 4 அவங்களை வச்சு அப்படியே அவங்க வண்டியில் ஏற்றுறாங்க. வண்டியில் ஏற்றின்னு ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போய் மயில அட்மிட் பண்ணிட்டு போலீஸ் அவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே அவனை புட்டிச்சு அவன் மூஞ்சிலே 4 குத்துறாங்க. யார் ராணி, எந்த ஊர் ராணி கேட்க உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் ஷாக்கில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பக்கம் சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் வேணும்னு பண்ணல சார் ஏதோ வயிற்று பொழப்பு பண்ணிட்டேன், வயிற்று பொழப்புக்கு இந்த மாதிரி பண்ணு இருப்பீங்களாடா, டே உங்களை மாதிரி ஆளுங்களால் தான்டா குடும்பத்தில் ஒரு பொண்ணு வேலைக்கு போகணும் காலேஜ் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சா பயமா இருக்கு சார். இது முற்றிலுமா நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, அவனை லவ் பண்ணி ஒரு பையன் கூட்டினு வந்தோம், அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறது விதமாக நாங்கள் ஒரு பக்கம் எங்களுக்கு ஒரு லாபத்தை பார்த்தோம், அப்போ அவனும் தானே காரணம், அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணாமல் எங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க, அவன் யாரு என்ன அதை சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் பார்த்துறேன் தங்க இப்போ நீ ஜெயிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துன்னு போக அந்த போலீஸ் பொண்ணாட்டியே விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களையும் விடல. ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம அந்த பொண்ணை கடத்த பார்த்துருக்கேன். உனக்கு எந்த அளவுக்கு திமிரு இருந்துக்கணும், எந்த அளவுக்கு உனக்கு அகங்காரம் இருந்துக்கணும், உன்னை மட்டும் விட்டுற முடியுமா சொல்லு பார்க்கலாம், உன்னை தான் பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு முன்னாடி நிருபத்துக்கு ஜெயிலில் போய் இது பண்ணிடுறாங்க. அது தினேஷ் ஒரு பக்கம் எந்த லாட்ஜில்னு சொல்லிட்டு செக் பண்ண அந்த லாட்ஜில் தான் தினேஷ் இருந்திருக்கான். அவனை பிடிச்சி அவன் மூஞ்சி எல்லாம் உடச்சி இழுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவன் ஆளே இல்லை. எங்கடா போனான் இவன், தக்காளி வாங்க எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியல, சமோசா மண்டியான், அவனை புட்டிச்சு 2 நசலாம் பார்த்தா ஆளே இல்லாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பதட்டம், ஒரு பக்கம் குழப்பம், எல்லாமே சேர்ந்து வந்து குத்துன்னு குத்துது. சரி போனதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பற்றி யோசிச்சு ஒன்றும் நான் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசிச்சு திங்க் பண்ணி நம்ம இங்கேருந்து மூவ் ஆகின்னு போயினே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன யோசிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தையே விட்டுரும், அந்த கான்செப்ட்டுக்கே நம்ம வர வேணாம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவரு தாங்க ஒரு பக்கம் தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மயில அந்த நிலைமைக்கு அவனாக்கணும், அவனை சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு அவனை கண்டு புட்டிச்சு அவனை ஜெயிலில் போட்டு அவனை தண்டனை வாங்கி தந்தே அவனை இந்த மாதிரி போக்சோ சட்டத்தில் அவனை கைது செஞ்சிடறாங்க. உடனே அவன் பார்க்கணுமே சார் நான் பண்ண தப்புனா அந்த பொண்ணு அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு டே அவன் மேஜர் இல்லடா அதை ஃபர்ஸ்ட் நாள் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓஹோ அப்படி ஒரு விஷயம் இருக்க அப்போ நான் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து 5 வருஷம் கடந்த தண்டனை கொடுத்துட்றாங்க. உடனே அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு தீபிகா வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணே சரியில்லை சார், இந்த பொண்ணு கேரக்டரே இப்போ சரியில்லை, அந்த பொண்ணு ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா தீபிகா ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பொண்ணை பற்றி இப்படி பேசுறேன் சார், எனக்கு தெரியும் இந்த குடும்பத்தை பற்றி, ஏன் இந்த மல்லியை பற்றி எனக்கு தெரியும், இந்த மாதிரி அப்பாண்டமாக எங்கள் மேலே மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க, இதுக்கோசமே மான நஷ்டடி கேஸ் போட்டு இவங்களே உள்ள தள்ளணும், எப்படி ஒரு பெண்ணை இவங்க தப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கிட்ட எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்தை மாதிரி மல்லிகை மூலயமா ஏற்படுத்துறாங்க. உடனே பார்க்கணுமே தீபிகா ஒரு பக்கம் திருத்துன்னு திருவேலக்கான போன மாதிரி முழிக்கிறாங்க. என்னடா இது நாம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது, கடவுளே நாம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் என்ன குத்தம் செஞ்சோம், நம்மளவே ஒரு பக்கம் குத்துன்னு கும்மாங்குத்து குத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீபிகா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன தீபிகா இதுக்கே பயப்பட்டா எப்படி, இதுக்கப்புறம் தானே இருக்கு ஆட்டத்தை பார்க்காம நீ ஒரு பக்கம் ஓடிடலான்னு சொல்லிட்டு பாக்குற பாத்தியா, இதுக்குதான் சொல்றது
தானாடா வெட்டாலும் தன் தசையாடன்னு சொல்லுவாங்கல்ல, உன் வாயே உனக்கு எதிரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது இதுதான் போல, உனக்கு உன் வாய் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி விடு, என்ன பண்றது, வாழ்க்கைனா அந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே இருக்குதானே செய்யும். அதனால இதை நம்ம பெருசா எடுத்துக்காம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம உடைச்சிட்டு சைக்கிள் உடைச்சிட்டு வேற எப்படி உடஞ்சி அதே உடைச்சிச்சியா? நீ எப்படி உடைச்சு டம்மான்னு உடஞ்சிச்சா? அப்படியே படுத்து உடஞ்சிச்சா? உடஞ்சே போச்சா? அவ்வளவுதான், சைக்கிள் உடஞ்சு போச்சுங்க. ரெடி பண்ணலாம், நீ ரெடி பண்ணிரு, போய் ஸ்பேனர் எல்லாம் எட்டுன்னு வந்து சைக்கிள் ரெடி பண்றியா? நான் எட்டுன்னு தரணுமா? சரி. உடைக்கிறதெல்லாம் உடச்சிடுறது, லாஸ்ட்ல டைம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு ஆட்டம் அடிக்கிறேன் அந்த மாதிரி ஆட்டம் ஒரு பக்கம் ஓட்டம் ஒரு பக்கம், சும்மா இருக்கிறதுல காசு முடிச்சவங்க நம்ம பசங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் காமெடி சீன் பண்ணிருப்பாங்க. இந்த காமெடிக்கு அளவே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.